பாட்டி அங்கெல்லாம் தொடாத, கூசுது. என் கையை பட்டதுக்கே கூசுதுன்னு சொன்னா பட வேண்டியவன் கை பட்டுச்சுன்னா? சீ பாட்டி, நீ கிரீனா பேசுற. நீ ஒரு லொல்லு, அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு லொல்லு. மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு போனதுக்கு அந்த இஞ்சி தின்ன மங்கி என்ன சொல்லிச்சு தெரியுமா? This is not Chennai. This is பழனி. இங்க நீ புடவை கட்டிக்கிட்டு தான் வரணும். நல்ல வேலை மொட்டை அடிச்சு சந்தனம் பூச்சிலான்னு சொல்ல முட்டானே. இறையில டிபன் பாஸ் எடுத்துட்டு வரேன். பாட்டி பாட்டி, முந்தான விழுந்துருச்சு பாட்டி. ஏன் அலற? எடுத்து போட்டுக்க வேண்டியதானே? எப்படி மடிச்சு போடுறதுதான் தெரியலையே. இப்படி எடுத்து போட்டுக்க வேண்டியதானே? இரு இந்த பிரச்சனைக்கு நாளைக்கு ஒரு முடிவு கேட்டுறேன். இந்தா போயிட்டு வா. சரி. எப்படி உன்ன என்ன தேடுறா? ஒண்ணுல ஒரு 50 காசு கை தவறி விழுந்துருச்சு. அதான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். இதா பாரு. யோ, இது முதல்ல காமிச்சிருக்கலாம்ல. நீயும் போவோன்னு பார்த்தேன், போக மாட்டேன்ற. எடுத்துக்க. இன்னைக்கு நமக்கு லாபம் தான். எனக்கும் தான். பஸ் வருது, போகலாம். அது நான் போற பஸ் இல்ல. அப்ப நான் போறேன். பஸ் நிறுத்தியா? நிக்கிறோம்ல. பட்டுமானே போ. பஸ்ஸுங்க. ஆமாங்க, பஸ் தாங்க. எங்க பஸ்ஸுங்க? ஆமாங்க. ஐயோ, ஏங்க பஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஆமாங்கன்னு சொல்றீங்க. ஆமாங்க, பஸ்ன்னு சொல்லாம என்னங்க சொல்லுவாங்க? ஹலோ, பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னேன். நீங்க எங்க பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னீங்க? நீங்க பஸ் நீங்க ஆமாண்ணா. ஏன் நான் பஸ்ஸ பார்த்தது இல்லையா? அது யாருக்கு தெரியும்? கஷ்டம். ஓடலையா இந்த வாட்ச் வர? மணி வேலு. மணி வேலு, சக்தி வேலு. ஹலோ, மணி என்னன்னு கேட்டேன். ஏங்க எதுவுமே நீங்க முழுசா கேட்க மாட்டீங்களா? இப்படிதாங்க உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க முதல்ல வந்து டைம் கேட்பீங்க, அப்புறம் அப்படி இப்படின்னு பேச்சு கொடுப்பீங்க. இந்த பேச்சு அப்படியே வளர்ந்து லவ்ல போய் முடியும். இத பாருங்க, நான் லவ் பண்ற ஸ்டேஜ்ல இல்ல. நிறைய பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு. தம்பி சூப்பரா சொன்னீங்க. இப்படிதான் இருக்கணும். சரிண்ணே. எங்க போனோம்? ரமேஷ் தியேட்டர் போனோம். ஏயா ரமேஷ் தியேட்டர் 2 ரூபாய் கொடுக்குற, 3 ரூபாயா? ஐயோ, எங்கிட்ட 2 ரூபாய் தாங்க இருக்கு. ஏயா இம்சப்படுத்துற? எவ்வளவு தெரியாத உனக்கு? கண்டக்டர் அண்ணே, நாம இப்படித்தான் இருக்கணும்ன்றது அடுத்தவனை பாராட்டி பிரயோஜனம் இல்ல. நாம எப்படி இருக்கணுங்கிறதா முக்கியம். இந்த பஸ் எங்க போகுது, எவ்வளவு காசு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஏறணும். புரிஞ்சுதா? இவரை ரமேஷ் தியேட்டர் இருக்குல்ல, அதுக்கு முந்தின ஸ்டாப்ல இறக்கி விட்டுருங்க. சார் நல்ல ஐடியா கொடுத்தாரு. உங்கள மாதிரி டீசென்ட்டான ஆளுங்க ஏறனா பிரச்சனையே இல்ல சார். சரி விடுங்க, பரவாயில்லை. சரி நீங்க எங்க